पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायणः परो व्यक्तात् अंडमौ व्यक्तसंभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விபூதி யோகம் பார்க்க போறோம். இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த விபூதி யோகம் ஆரம்பிக்கும் முன்னாடியே நம்ம ஈஸ்வர தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சுத்த சைத்தன்யம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட பரம்பாவம். ஈஸ்வரஸ்ய द्वे ரூபே சோபாதிகம் நிரூபாதிகம் ச. உபனிஷத் சொல்லுது ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கிற நிரூபாதிக்கம் அப்படின்னு பேர், உபாதி இல்லாதது. மாயா இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரம், சுத்த கான்சியஸ்னஸ், வெறும் பியூர் கான்சியஸ்னஸா இருக்கிறது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மாயான்ற உபாதி சேரும் போது அவருக்கு என்ன பேர் வந்துடுது அப்படின்னா சகுன ரூபம் அவருக்கு வந்துடுது. அவருக்கு பேர் சகுன பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாயை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். மாயான்றது பார்த்தீங்கன்னா உபதேசாத் அயம் வாதே ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது மாயான்ற ஒரு தத்துவத்தை நம்ம எதுவரைக்கும் சொல்றோம் அப்படின்னா நமக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரம்னு புரியற வரைக்கும், இந்த ஜெகத்தையும் இந்த தேகத்தையும் நான் பார்க்கிற வரைக்கும், எனக்கு இருக்குன்னு தெரிகிற வரைக்கும் இதுக்கு காரணமா ஒரு மாயா தத்துவம் இருக்குன்னு சொல்றோம். எப்போ பார்த்தீங்கன்னா சுவானுபவம் உண்டாகுதோ இருக்கிறது ஒரே தத்துவம், நான் வெறும் தேகம் இல்லை, நான் வெறும் பியூர் கான்சியஸ்னஸா நான் இருக்கேன் அப்படின்னு எப்போ தெரியுதோ அப்ப மாயைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இல்லை. ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. அறியப்பட்ட நிலையில் மாயான்னு ஒன்று இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம், ஏக்கமேவ அத்விதீயமாயிடும். அப்ப எது வரைக்கும் இந்த மாயாவை பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறியறதுக்கு முன்னாடி க்ஷணம் வரைக்கும் மாயைன்னு ஒன்று. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதேசாத அயம்பாதா. உபதேசம் பண்ணணும், அஜ்ஞானியா இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு தான் இந்த மாயாவை நம்ம சொல்றோம். அப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே பிரம்ம தத்துவம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்தை தான் என்ன பண்றோம், நிர்குண நிராகாரமா இருக்கிறத மாயையோட சேர்த்து என்ன சொல்றோம், ஈஸ்வரன் அப்படின்னு பேசுறோம். அப்ப ஈஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த சகுண ரூபம் வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா மாயிகம், வாஸ்தவம் இல்லை. அப்ப வாஸ்தவம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, மாயையிலிருந்து உண்டானது. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பகவான் எப்படி படைக்கிறார், மாயையை கொண்டுதான் பார்த்தீங்கன்னா படைக்கிறார். நம்ம 9வது சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா சொல்றார். 9வது சாப்டர்ல சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 9ல் 10 ஸ்லோகம் நம்ம லாஸ்ட் பார்த்துருக்கோம். 9வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் கேத்து நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. ஒரு முக்கியமான ஸ்லோகம் 9-10. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா யாரு படைக்கிறாருன்னா சராச்சரம், அண்ட சராச்சரங்களை எல்லாத்தையும் பிரகிருதி சூயது. பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் படைக்கின்றது. அப்ப பகவான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயா அத்தியக்ஷே. பகவான் பார்த்தீங்கன்னா சந்நிதி மாத்திரமா, நிமித்த மாத்திரமா பகவான் இருக்கார். பியூர் கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எதையுமே பண்ணாது. நல்லா புரிஞ்சுங்க, அது யூஸ்லெஸ். அப்ப அதுக்கு மேல யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட சுவாமியோட சந்நிதியில பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாயா பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாயை தான் பண்ணுது. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா ஹேத்து அனேன ஹேத்துனா கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. இந்த காரணத்தினால, எந்த காரணம், 2 காரணம் புரிஞ்சுக்கணும். சுவாமி நிமித்த காரணம் சைத்தன்யம், அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா உபாதான காரணம் சொல்லக்கூடிய இந்த மாயா சேர்ந்து
இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு, தனித்தனியா இருக்காது. அப்ப சுவாமி இல்லாம மாயான்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப சுவாமியோட சந்நிதியில சுவாமிக்கு மேல இந்த மாயா என்ன பண்ணுது, இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணுது. நம்ம தேகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தியில இருந்து மனசு, இந்திரியங்கள், தேகம், வெளியில இருக்கிற ஜெகத்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா தத்துவம் தான் செய்கின்றது. மாயையிலிருந்து உண்டானது எல்லாமே என்னது, மாயா. அப்ப யாரு சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சைத்தன்யம் பகவான் மட்டும்தான் சத்தியம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிர்குண நிராகாரம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பரம்பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா மேலான தன்மையை வந்து அறிய முடியறது இல்லை, எல்லாத்தாலையும் வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியறது இல்லை. ஏன், அதுவே சொல்லிட்டார், மோகாஷா மோக கருமானக போன அத்தியாயத்துல சொன்னார். ஏன்னா நிறைய நம்ம ஆசைகளை வச்சிருக்கோம், நிறைய காமங்களை வச்சிருக்கோம், நிறைய கருமங்களை பண்ணியிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிடிப்பு வச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த நிர்குண நிராகாரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் தெரிய மாட்டேன்ற. அப்ப என்ன பண்றது சுவாமி அப்படின்னும் போது உத்தம அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை நிர்குண நிராகாரமா அறிய முடியும். அந்த ஈஸ்வரன் நானாதான் இருக்கேன், என்னோட ஹிருதயாகாசத்துல நானா இருக்கேன் அப்படின்னு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிகளுக்கு எந்த தடைகளும் இல்லை அப்படின்னா ஈஸியா அறிந்து கொள்ள முடியும். ஆனா நம்ம எல்லாம் இருக்கிறோம் எதுக்கு, எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியம் அதிகாரிகளா அதம அதிகாரிகளா இருக்கும். அப்ப மத்தியம் அதிகாரிகளா அதம அதிகாரிகளா இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் வந்து மாண்டுக்கிய காரிக்கால சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உபாசனைகள்லாம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரி மத்தியம் அதிகாரி அப்படின்னு அதிகாரி பேதம் இருக்கு. அந்த அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதமானது என்ன பண்ணுது, ஐயோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிச்சுக்கிட்டு நிர்குணத்தை பிடிச்சுக்கிட்டு மேல ஏற முடியாதே, நிர்குணத்தை பிடிக்கிறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு இல்லையே அப்படின்றதுனால என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கருணையோட வந்து பாத்தீங்கன்னா வேத மாதா என்ன பண்றா, இந்த உபாசனா காண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரிக்கா வந்து ஒண்ணு இருக்கு. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அத்வைத பிரகரணம் 3:16 போட்டுக்கணும், மேலேயே போட்டுக்கணும். பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது இந்த 10வது அத்தியாயம் எதுக்கு அப்படின்னு. இந்த 10வது அத்தியாயத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாண்டுக்கிய காரிக்கா 3:16 சொல்லுது, ஆசிரமா திரிவிதா ஹீன மத்தியமோத்கிருஷ்ட திருஷ்டயா உபாசனா உபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுகம்பயா. ஒரு அருமையான ஸ்லோகம். என்ன அப்படின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஆசிரமம் அப்படின்னா அதிகாரிகள் 3 விதமான அதிகாரிகள் பிரிக்கப்படுது. ஹீனனா மந்த அதிகாரிகள், அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரிகள், அதுக்கப்புறம் வந்து உத்தம அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் பேதம் எதை வச்சு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்டயா அவங்களுடைய பார்வையை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்க, தன்னை எப்படி பாக்குறாங்க, ஈஸ்வரனை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கின்றது சாஸ்திரம். இதுல உத்தம அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பற்றுதலும் ஆசக்தியும் இல்லாதவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பரிபூர்ண விரக்தர்களா இருக்காங்க. ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லை, நல்ல சமதமாதிகள் எல்லாம் பூர்த்தியா இருக்கு, சாதன சதுஷ்டயங்கள். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை தேவையில்லை. பரிபூர்ண விரக்தர்களுக்கு சமதமாதிகள் பூர்த்தியானவங்களுக்கு எந்த உபாசனையும் தேவையில்லை, அவங்க உத்தம அதிகாரிகள். அதே நேரத்துல ஹீன மத்தியம அதம அதிகாரிகள் மத்தியம அதிகாரிகள் இந்த 2 பேத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா உபதிஷ்டேயம் உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரமானது பிரிஸ்கிரைப் பண்ணது எதுக்கு அப்படின்னு கேட்டா ததர்த்தம் அனுகம்பையா. அந்த மத்தியம அதிகாரிகளையும் அதம அதிகாரிகளையும் மனசுல வச்சுக்கிட்டு கருணையோட என்ன பண்ணுது அப்படின்னா நிர்குணத்தை உன்னால பிடிக்க முடியாது, ஆனா இந்த உபாயத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணு, இந்த உபாயம் நல்ல சகுன உபாசனையை பண்ணி பண்ணி மெதுவா நீ வந்து நிர்குணத்துக்கு போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரமே என்ன பண்ணிருக்கு, பண்ணி வச்சிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த உபாசனா காண்டம்ன்ற 7வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 7வது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா சூத்ராத்மாவை பத்தி சொல்லிச்சு.
அந்த சூத்திராத்மாவை அடையறதுக்கான உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயம் கிரமமுக்தி சாதனமா ஓங்கார சாதனைய சொல்லிச்சு. ஓங்கார சாதனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக? கிரமமுக்தி சாதனம் ஓங்காரம். இதுக்கப்புறம் 9வது அத்தியாயத்துல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சூத்திராத்மாவுக்கு அடுத்ததா இருக்கிறது, அதுக்கும் உள்ளார இருக்கிறது அந்தர்யாமி ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை பத்தி 9வது அத்தியாயத்தை சொல்லியாச்சு. ஆனா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அடையணும் அப்படின்னும் போது அதை பாவிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது அத்தியாயம் பாவிக்கிறதுக்காக ஆரம்பிக்குது. ஈஸ்வர பாவனத்துக்கு பேர் தான் உபாசனம் அப்படின்னு பேர். 2 விதமான உபாசனைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம், இது மாதிரி பிராணாயாமம், ஓங்காரம் இது மாதிரியான பிரக்கிரியால பண்றது. இதே 2வது முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவிக்கிறது அப்படின்னு பேர். ஒண்ணு கிரியாத்மகம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானம், பாவாத்மகம். 2 சொல்றோம். உபாசனைகள் எப்பவுமே 2 எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிரியா பிரதானம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானம். இந்த கிரியா பிரதானம் 8வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா புருவோர் மத்தியே பிராணமாவேஷ சம்யக்கு அப்படின்னு சொல்லி சதா காலமும் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்சன்னு சொல்லி ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன், என்னையே நினைச்சுக்கிட்டு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு கிரியையா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார அனுஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா 8வது சொல்லியாச்சு. நல்லா மூக்க பிடிச்சி பிராணாயாமத்தை பண்ணு. இறக்குற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து புருவ மத்தியில கொண்டு வந்து வச்சு இந்த உயிரை வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு சொல்லி விடு, சுசும்னா நாடி வழியா உயிர் போகட்டும் அப்படின்னு கிரமமுக்தி சாதனம் சொல்லியாச்சு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு இந்த ஓங்கார ஜபமோ இந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரமமுக்திக்கான இந்த பிராணாயாமமும் செய்ய முடியல அப்படின்னா உத்தம அதிகாரிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாவ பிரதானம். யாருக்கு? உத்தம அதிகாரிகளுக்கு பாவ பிரதானம். சத்துவகுணம் நல்ல உத்கிருஷ்டமா இருக்கிறவங்களுக்கு, நல்ல விவேகம் இருக்கிறவங்களுக்கு, பக்தி இருக்கிறவங்களுக்கு. பக்தி எங்க வரும் அப்படின்னா காமம் இல்லாத பக்தி வந்து பாத்தீங்கன்னா சுத்த சத்துவ குணத்துல தான் வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்த மகான்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நிறைய பக்த மகான்கள் இந்த பாரத தேசத்துல உண்டாயிருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாவிச்சு அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணியிருக்காங்க. அப்ப பாவ பிரதானமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10வது அத்தியாயத்துல எப்படி பகவான பாவம் பண்ணி பக்தி பாவம் பண்ணி அந்த ஈஸ்வரனை அடையிறது அப்படின்ற விஷயத்த சொல்ல போகுது. 9வது அத்தியாய 8வது அத்தியாயத்தை சொன்ன மாதிரி ஓங்காரத்தை சொல்லியும் அடைய முடியும். மெதுவா ஓங்காரம் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பக்தி பாவம் வந்து பாத்தீங்கன்னா உதயமாயிடும் நமக்கு, அந்த கரணம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 10வது அத்தியாயத்தை சொல்லக்கூடிய பாவத்தை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல எனக்கு நல்லா ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள்ல பக்தி பண்ணியிருக்கேன், எனக்கு பாவம் நல்லா உண்டாகுது அப்படின்னா இந்த பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டும். அப்ப இந்த 10வது அத்தியாயம் பாவ பிரதானமான சாதனையை வந்து பாத்தீங்கன்னா சொல்வதற்காக ஆரம்பிக்கப்படுகின்றது. பாவ பிரதானம் 9வது அத்தியாயத்துல சொன்ன ஈஸ்வர தத்துவத்தை பாவிக்கிறது மூலமா அடையிறது தான் இதோட தாத்பரியம். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா விபூதின்னு ஒண்ணு சொல்லுவார். இப்ப நம்ம பேர் வச்சிருக்கோம் விபூதி அப்படின்னு. விபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா டைரக்டா மீனிங் எடுத்தீங்க அப்படின்னா மாயா, வேற எதுவும். விபூதின்றதுக்கு அர்த்தம் டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்பாடுன்னு அர்த்தம். ஐஸ்வர்யத்தோட வெளிப்பாட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விபூதின்னு பேர். குளோரி நம்ம சொல்றோம்ல, ஐஸ்வர்யத்தோட குளோரி. எது ஐஸ்வர்யம் அப்படின்னா மாயா. சுத்த நிர்குண நிராகாரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அதுல இல்ல. நீர்மோர் மாதிரி ஒன்னும் இருக்காது. உப்பு சப்பு இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம், வெறும் ஆதார தத்துவம் அது. ஆனா அது இல்லை அப்படின்னா ஒண்ணும் நடக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. நிறம் இல்லை, சுவை இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஸ்கிரீன். அப்ப ஸ்கிரீன் மாதிரி வெள்ளையா இருக்கிறது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாம் உண்டாகுது. அந்த காட்சிகள் எல்லாம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய பிலிம் ரோல்ல இருந்து வரக்கூடிய பிரகாசம். அப்ப பிலிம் ரோலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டரும் சேர்ந்து இருக்கிறதுல இருந்து இல்லை அப்படின்னா இந்த ஸ்கிரீனா இருக்கும்.
அப்ப ஸ்கிரீனுக்கு மேல தெரியக்கூடிய அந்த காட்சிகள் எதனால தெரியுது அப்படின்னா அந்த பிலிம் ரோல்ல இருந்து தான் முக்கியமானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா குளோரிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விபூதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்னது மாயா அப்படின்னு எடுத்துக்கணும். மாயையின் வெளிப்பாடு, இவ்வளவுதான் விபூதின்றதுக்கு அர்த்தம். மாயா விஸ்தாரம் அப்படின்னா விபூதி, மாயையோட விஸ்தாரம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஒரு மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 2:12 மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 2:12 எழுதிக்கணும். அதுல சொல்றார், கல்பயத்யாத்மனா ஆத்மானம் ஆத்மா தேவ ஸ்வமாயையா சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சயா. 2:12 இருக்கிறது. சுத்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆத்மான்னு பேரு. கல்பயதி ஆத்மனா ஆத்மானம், அந்த சுத்த பிரம்மம் என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயைய வச்சுக்கிட்டு தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ ஜெகத்தா கல்பனை பண்ணிக்கிச்சு. எதை வச்சுக்கிட்டு பண்ணுச்சு? சுத்த பிரம்மம். எது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது இருக்கு, தேவைப்படுது. எது? மாயையா, தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு. அப்ப சுத்த நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையை கொண்டு ஜீவ ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா தன்னையே ஆக்கி கொண்டது, கல்பனா செய்து கொண்டது. அப்போ ஜீவனா இருக்கட்டும் இந்த ஜெகத்தா இருக்கட்டும் வாஸ்தவம் இல்லை. அந்த சுத்த பிரம்மத்துக்கு மேல மாயையினால உண்டான கல்பனையா. இந்த கல்பனை பண்ணிட்டு யாரு அறியறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல்பனைகளை அறியறதும் வந்து பாத்தீங்கன்னா சயேவ புத்தியதே வேதான், தானே கல்பனை பண்ணி தானே வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்பனைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதே பகவான் தான் பார்க்கின்றார். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா தேகத்திலயும் இருக்கிறவர் அவர் ஒரே ஒரு ஆள் தான் தெரியல. எல்லாத்தையும் பார்க்கிறார். பேதங்களை எல்லாத்தையும் அநேக கோட்டி ஜீவராசிகளை படைச்சு அந்த அநேக கோட்டி ஜீவராசிகளை கல்பனா பண்ணி அந்த கல்பனைக்கு உள்ளார எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் இருந்துகிட்டு எல்லா பேதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரிஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பார்க்கிறா அப்படின்னா அதே பகவான் தான் பார்க்கின்றார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விபூதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய மாயா. ஆச்சாரியர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்ப்போம். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் பண்றார். பாஷ்யம் வந்துருங்க. முதல் பாஷ்யம் 10வது அத்தியாயத்துல பாஷ்யம். சப்தமே அத்தியாயே பகவதக தத்துவம் விபூதயக ச பிரகாசிதா நவமேச்ச. ரொம்ப அழகா சம்பந்தம் பண்ற. சப்தமே அத்தியாய 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7-8 இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7, 4, 5 அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட தத்துவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது அத்தியாயத்துல சொல்லியாச்சு. பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, பின்னா பிரகிருதி, அஷ்டதா, எனக்கு பின்னமா 8 விதமான பிரகிருதி மாயா தத்துவம் இருக்கு. அதுக்கு அந்நியமா ஜீவபூத்தான், நான் சொல்ற அந்த ஜீவபூத்தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய அம்சமானது இருக்கு. அப்படின்னு ஈஸ்வர தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா 2ஆ சொல்லிச்சாங்க. பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு 2 விதங்களா வந்து 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 5, 4, 5 2 ஸ்லோகங்கள். 2 ஸ்லோகங்கள்ல பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு தத்துவத்தை சொல்லிட்டு 7வது அத்தியாயத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 8, 9, 10, 11, 12 இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 12 வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோமோ அதே விபூதிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 7வது அத்தியாயத்துல 4, 5 தத்துவம், 8ல இருந்து 12 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபூதி, பகவானோட விபூதி சொல்லியாச்சு. அதான் இங்க சொல்றார். சப்தமே அத்தியாயே பகவதக தத்துவம், பகவானுடைய தத்துவத்தையும் விபூதையக விபூதியையும் சொல்லியாச்சு. மேலும் அண்டு பிரகாசிதா நவமேச்ச 9வது அத்தியாயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே காரியத்தை 9வது அத்தியாயத்திலையும் பார்த்திருக்கோம்.
4ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல 4ல இருந்து 10 வரைக்கும் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தி படிக்கணும் அப்படின்னா 9வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய விபூதியை சொல்லுவதற்காக வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விபூதியை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார் 19 வரைக்கும். 16, 17, 18, 19 4 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விபூதி. அப்ப என்ன நல்லா தெரிஞ்சுங்க, 7வது அத்தியாயத்திலையும் தத்துவம் விபூதி, இந்த 9வது அத்தியாயத்திலையும் தத்துவம் விபூதி, இந்த ரெண்டுத்திலையும் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன டிஃபரன்ஸ் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் உங்களுக்கு நான் பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல சூத்ராத்மா பாவத்துல இருந்து சொன்னார், ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்து சொன்னார், நூல் சொன்ன மாதிரி. இந்த 9வது அத்தியாயத்துல பஞ்சு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தத்துவத்தையும் விபூதியையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு சொல்ற மாதிரி சொன்னார், அந்தர்யாமியா ஈஸ்வரனா இருந்துகிட்டு. இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா சொல்றாரு 2 அத்தியாயத்துல தத்துவத்தையும் விபூதியையும் சொல்லியாச்சு. அத பிறகு இதானீம் இப்பொழுது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏஷு ஏஷு பாவேஷு சிந்தியோ பகவான். பகவானை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல அந்தக்கரண சுத்தி இருக்கிறவங்க எந்த எந்த பாவங்களில், பாவம்னா தன்மைகள், எந்த எந்த தன்மைகளில் வந்து பாத்தீங்கன்னா தே தே பாவாக வக்தவ்யாக, எந்த எந்த பாவங்களில் பகவானை சிந்திக்க வேண்டுமோ அந்தந்த பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட வேண்டும். அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தத்துவம்ச பகவதோ வக்தவ்யம், அது மட்டும் இல்ல, கூடவே என்ன சொல்லணும், வெறும் எந்தெந்த பாவத்துல சிந்திக்கணும்ன்றத மட்டும் இல்லாம தத்துவத்தையும் வக்தவ்யம் சொல்லப்பட வேண்டும். ஏன் சாமி, அதான் 7ல சொல்லியாச்சு, 9வது அத்தியாயத்துல சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, சூத்திராத்ம பிராமணத்தை எடுத்தீங்க, அப்புறம் வந்து அந்தர்யாமி பிராமணத்தை எடுத்தீங்க, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கு மேல தத்துவம் வந்து ஏன் சொல்லணும், விபூதியை சொல்லிட்டு விட்டுறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல உத்தமபி, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்திலையும் 9வது அத்தியாயத்திலையும் தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை ஹிரண்ய கர்ப்பரா அந்தர்யாமியா சொன்னாலும் கூட துர்விஜ்ஞேயத்வாத் இதி அத்தஹா, இந்த ஈஸ்வர தத்துவம் என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புத்தியில உரைக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிருக்கார் 7வது அத்தியாயத்தை சொல்ற, நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா சமாவர்த்தா. மாயாவோட வைபவம் இருக்கே, இந்த மாயையோட வைபவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பகவானை அறிய விடாம மூடி மறைச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை அறியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, துர்விஜ்ஞேயத்வாத் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்போ 10வது அத்தியாயத்திலையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பகவானை எந்தெந்த பாவங்களில் சிந்திக்கணும்ன்ற விஷயத்தையும் சொல்ல போறோம். கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அவதாரிக்க சொல்றார். ஆகையினால் பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச, முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பூய ஏவ மகாபாஹோ, பூய ஏவ மகாபாஹோ, ஸ்ருணு மே பரமம் வச்சஹ, ஸ்ருணு மே பரமம் வச்சஹ, யத்தேஹம் பிரியமானாய, யத்தேஹம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா, வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. ஸ்ரீ பகவானுவாச்ச, பூய ஏவ மகாபாஹோ, ஸ்ருணு மே பரமம் வச்சஹ, யத்தேஹம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறார். பகவான் உவாச்ச, பகவான் கூறினார். ஹே மகாபாகோ, ஏ உயர்ந்த தோளுடையவனே. ஸ்துதி நிந்தா, நிந்தா ஸ்துதி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டரை வச்சுட்டு யுத்தம் எல்லாம் பண்ணல,
வெளியில எவ்வளவு காரியம் வேணா பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஈஸ்வர தத்துவத்தை சிந்திக்கிறது, பக்தி பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. மிக பெரிய மகாபாகுவாச்சு, உயர்ந்த தோல் உடையவனாச்சு, ஷோல்டர் எல்லாம் பெருசு தானே. பேசாம அடங்கி உடங்கி உட்கார்ந்து பக்தி பண்ணு. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி நிந்தாவை வந்து பாத்தீங்கன்னா பேரை யூஸ் பண்ற. ஹே மகாபாகோ அகம் பிரியமானாய, நான் என்ன பண்றேன், 2வது லைன்ல இருந்து மீனிங் எடுக்கிறேன். எத்து தே அகம், அகம் இருக்குல்ல, அங்க இருந்து அகம், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரியமானாய, எனக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கிற உனக்கு, ஹிதகாம்யா, நீ நல்லா இருக்கணும், நீ சௌக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடையணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எத்து தே வக்ஷ்யாமி, எதனை உனக்கு நான் சொல்ல போகின்றேனோ, எதனை உனக்கு நான் சொல்ல போகின்றேனோ, எத்து தே, தேனா உனக்கு சொல்ல போகின்றேனோ. எப்படி சொல்ல போறேன், பூயேவ, திரும்பவும் சொல்ல போற உனக்கு. 7வது அத்தியாயத்துல சொன்னேன், அதுக்கப்புறம் 9வது அத்தியாயத்துல சொன்னேன் ஈஸ்வர தத்துவத்தை, என்னோட தத்துவத்தை. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பூயேவ, நிச்சயமா மீண்டும் உனக்கு நான் சொல்ல போகிறேன். எப்படிப்பட்ட வச்சனம் அப்படின்னா பரமம் வச்சக, மே பரமம் வச்சக, என்னுடைய பரம வச்சனத்தை, ரொம்ப நிரதிசயம் ஒப்பில்லாத என்னுடைய வாக்கை நீ என்ன பண்ணு, இந்த உலகத்திலேயே த பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட வாக்கியம் அமுத மொழி, வாஸ்தவத்துல மோட்சம் தரக்கூடியது. அப்படிப்பட்ட மேலான என்னுடைய வச்சனத்தை நீ என்ன பண்ணு, சுனு, கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய மேலான வச்சனத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அதனை நீ கேட்பாயாக. எதுக்காக அப்படின்னு கேட்டா, எனக்கு நீ பிரியமானவன், ரொம்ப பிரியமானவன். ஓடி பிடிச்சி விளையாண்டு, கட்டி பிடிச்சி சண்டை போட்டு, ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்தி எல்லா காரியங்களையும் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா படுத்து, ஒன்னா உட்கார்ந்து, ஒன்னா சாப்பிட்டு, ஒரே தட்டுல சாப்பிட்டு, கிண்டல் கேலி பண்ணி ரொம்ப பிரியமான ஃப்ரெண்டா இருந்திருக்க எனக்கு. அது மட்டும் இல்ல, நீ நல்லா வரணும்னு எனக்கு ஒரு ஹிதகாமம் இருக்கு. ஹிதகாமம்னா நீ நல்லா வரணும், மோட்சத்தை அடையணும்னு ஒரு காமனா இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு. குருக்கு என்ன ஆசை இருக்கும் சிஷ்யர்கள் இடத்துல? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குருக்கும் இந்த உலகத்துல குருக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லை. உங்க அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, உங்க அப்பா அம்மா ரொம்ப பிரியம் தானே, எல்லாத்துக்கும் அப்பா அம்மா தானே பிரியம். நம்மளுடைய வெல்விஷர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யார் நல்லா இருக்கணும்னு நினைப்பா? அப்பா அம்மா தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த அப்பா அம்மாட்ட போயிட்டு நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் மோட்சம் அடையணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தன்னுடைய பிள்ளையோ, தன்னுடைய மனைவியோ, கணவனோ, இல்ல நம்ம வெல்விஷர் இந்த சொசைட்டில யாரெல்லாம் நமக்கு பக்கத்துல வச்சிருக்கோமோ, இவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்சம் அடையணும்னு ஒரு காமம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்க திரும்ப பிறக்க கூடாது, இவங்க ஆத்மானுபூதி அடையணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பர்சன் மட்டும் அந்த சொசைட்டில நினைப்பார். யார் அப்படின்னா குருநாதர் மட்டும்தான். நீங்க மோட்சம் அடையிருந்தால குருநாதருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அவருக்கு ஏதாவது கிரெடிட், அவருக்கு எக்ஸ்ட்ரா மோட்சம் ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது. இந்த இந்த இதுனா வசந்த வல்லோகிதம் சரந்தக, ஒரு வசந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அகேத்து நான் யான பிதாரயந்தக ஒரு வார்த்தையை போடுறாரு. எந்த ஒரு காரணமும் இல்லாம சிஷ்யன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் அடையணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு பர்சன் இந்த உலகத்துல குருநாதர் மட்டும்தான். அதான் இங்க சொல்றாரு, ஹிதம் வேற பிரியம் வேற. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லுது, ஹிதம் பிரியம். பிரியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிஸ்ரேயஸ் அப்படின்னு பேரு, எது அப்படின்னா மோக்ஷம் அப்படின்னு பேரு, அதுதான் ஹிதம். பிரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல பிரேயஸ்ன்னு சொல்றோம், சிரேயஸ்ன்னு சொல்றோம். பிரேயஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேயஸ் தான் கொடுப்பாங்க. நமக்கு வந்து பிரியமானதை தான் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஹிதம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸ்ரேயஸ் உண்டாகட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் குருநாதர். அப்ப சாட்சாத் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்குரு என்ன பண்றார்,
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கணும், மோட்சம் அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு பிரியமானவனா இருக்கிற உனக்கு நல்லா புரிய வைக்கிறதுக்காக நிச்சயமா திரும்ப இந்த என்னுடைய வச்சனத்தை சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷித்து வந்து பூய ஏவ அப்படின்னு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூய ஏவனா பூயகா, வேற எதுவும் இல்லை, மீண்டும். பூயகன்றதுக்கு அர்த்தம் திரும்பவும், மீண்டும். ஹே மகாபாகு, ஹே மகாபாகுவே சுனு, கேட்பாயாக. மே மதியம் பரமம் பிரகிருஷ்டம் நிரதிசய வஸ்துனக பிரகாசிதம் வச்சோ வாக்கியம். என்னுடைய வச்சனத்தை கேட்பாயாக. சுருணு அப்படின்னா ஹே மகாபாகு, என்னுடைய வச்சனத்தை கேட்பாயாக. என்னுடைய வச்சனம் எப்படிப்பட்டது? மே மதியம், என்னுடைய வச்சனம் எப்படிப்பட்டது? பரமம். பரமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரதிசயம், ஒப்பில்லாதது. இந்த உலகத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் கேட்க முடியாது, யாரு வாயிலிருந்தும் வரல. இந்த கீதையோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா நேரடியா பகவான் வாயிலிருந்து வந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிரதிசய வஸ்துனக, சொல்லக்கூடிய ஆளும் நிரதிசயம். ஏன் அப்படின்னா பகவானோட வச்சனம் எப்படிப்பட்டது? சாட்சாத் பகவானே சொல்றார். ஒண்ணு, அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரதிசய வஸ்துனக பிரகாசகம். இப்ப நான் சொல்லக்கூடிய வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிரதிசய ஒப்பில்லாத வஸ்துனா எது அப்படின்னா பிரம்மம். இந்த உலகத்திலேயே ஒப்பில்லாத வஸ்துவா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பிரகாசகம் வச்சனம் வச்சோ, பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த பிரம்மத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய வச்சனத்தை நான் என்ன பண்றேன், உனக்கு சொல்ல போகின்றேன். சொல்றவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பில்லாதவன், அவன் சொல்லக்கூடிய வச்சனமும் ஒப்பில்லாதது. பிரம்மஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா சகுன ரூபத்தை எடுத்துக்கிட்டு தானே வந்து பாத்தீங்கன்னா இந்த வச்சனத்தை சொல்ல போகுது. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அனுகிரகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எத்து பரமம், எது மேலான வச்சனமா இருக்கோ, தே துப்பியம், உனக்கு நான் என்ன பண்ண போறேன், எப்படிப்பட்ட நீ, உனக்கு நான் சொல்ல போறேன். நீ எப்படிப்பட்டவன்பா அப்படின்னா பிரியமானாய. பிரியமானாய அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பிரியமானவனா இருக்கிற உனக்கு. ஆச்சாரியர் சொல்றார், மத் வச்சனாத்து பிரியசேத்துவம் அதீவ, அதீவ பிரியமானாயன்னு போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப பிடிச்சவன் எனக்கு. அப்ப கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சவன் அர்ஜுனன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உபதேசம் நடக்குது. அதீவ பிரியமானாய மது வச்சனாத்து பிரியசேத்துவம். நீ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வச்சனத்தை கேட்டு இவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்ணை விரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 360 கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு எவ்வளவு உற்சாகம் வரும் யோசிச்சு பாருங்க. உட்காந்து பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல சொல்ல நீங்க எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா 80 பேர் 85 பேர் உட்கார்ந்து கேட்குறீங்கன்னா எனக்குள்ளார எவ்வளவு சந்தோஷம் வரும். பரவாயில்ல, இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா பிரியமா உட்கார்ந்து கேட்குறீங்களே, மோட்சத்துக்காக உட்கார்ந்து கேட்குறீங்களே அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்ல முடியும் உங்களுக்கு, இன்னும் எப்படி இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும்னு எனக்கு உள்ள தோணும் இல்ல. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, மது வச்சனாத்து பிரிய சேத்துவம். என்னுடைய வச்சனத்தினால நீ எப்படிப்பட்டவனா இருக்க அப்படின்னா ரொம்ப பிரீத்தியா இருக்க, சந்தோஷமா காட்டுற. அதனால வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் இவ பிபன், நீ எப்படிப்பட்டவனா இருக்க. இந்த வாக்கியம் விட்டு போயிருக்கு உங்களுக்கு, நீங்க எழுதிக்கணும். அதெல்லாம் அமிர்தம் இவ பிபன் அப்படின்னா நீ என்ன பண்ற அப்படின்னா என்னுடைய வாக்கியங்கள் எல்லாத்தையும் உட்கார்ந்து அமிர்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பக்ஷ்யாமி ஹிதகாமியா, ஹிதேச்சையா. ஹிதகாமியா என்ன அர்த்தம்? உனக்கு ஹிதம் பண்றதுக்காக, உனக்கு நல்லது நடக்கணும், மங்களம் நடக்கணும், மோட்சம் உண்டாகணும் அப்படின்ற எண்ணத்தினால நான் என்ன பண்றேன், ஆசையினால உனக்கு நான் இந்த வச்சனத்தை சொல்கின்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் முதல் ஸ்லோகத்துக்கு சொல்லியாச்சு. ரெண்டாவது ஸ்லோகம் வந்து பாஷ்யம் வந்து அவதாரிக்கா ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு ஒன்று எழுதுறார், கிமர்த்தமகம் வக்ஷ்யாமி இது அத ஆக. எந்த காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வச்சனத்தை சொல்லணும், பகவான் எதுக்கு சொல்லணும், எதற்காக வந்து பாத்தீங்கன்னா இதை பகவான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்கின்றேன் என்றால் பகவானே வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி சங்கரர் பாஷ்யம் எழுதுற. எதுக்காக நான் இதை சொல்கின்றேன் என்றால், ஏன் அப்படின்னா பகவானை காட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா சரியான பர்சன் இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை. தானே தன்னை பத்தி சொல்றது தான். ஏன்னா நல்லா தெரியும், தன்னை பத்தி தனக்குன்னு நல்லா தெரியும். அப்ப தன்னை பத்தி சொல்றது வேற, மற்றவங்க சொல்றதை காட்டிலும் பகவானே சொல்றதுதான் சரியான வந்து பாத்தீங்கன்னா யுக்தமா இருக்கும். அதனால ஆச்சாரியார் ரெண்டாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். நமே விதுசுரகணாஹ, நமே விதுசுரகணாஹ பிரபவம் நமஹர்ஷயஹ, பிரபவம் நமஹர்ஷயஹ
அகமாதிர்ஹி தேவானாம் அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வஷः மகர்ஷீனாம் ச சர்வஷः அகம் நமே விதுசுரகணாः பிரபவம் ந மகர்ஷயः அகமாதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வஷः. ஏன் பகவான் பாத்தீங்கன்னா சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே பிரபவம் ரெண்டாவது லைன்ல முதல் லைன்ல இருக்குல்ல, நமே விதுகு சுரகனாகா பிரபவம் ந மகர்ஷயா. அந்த மே எடுத்துங்க. மேனா என்னுடைய. பிரபவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிரபவம்ன்றதுக்கு அர்த்தம் ஒண்ணு பர்த், சுவாமியோட ஜனனம், உற்பத்தி. சுவாமி பாத்தீங்கன்னா எப்படி பிறந்தார் அப்படின்ற உற்பத்தியை பத்தியும், அந்த பிரபவத்துக்கு பக்கத்துல வேவ வான்னு போட்டீங்கன்னா தீர்க்கமாக்கிட்டீங்கன்னா பிரபாவம் ஆயிடும். பிரபவம்னா உற்பத்தி, பிரபாவம் அப்படின்னா ஐஸ்வர்யம், விபூதி, குளோரி. அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பிரபாவத்தையும் என்னுடைய பாத்தீங்கன்னா உற்பத்தியையும் பிரபவத்தையும் பிரபாவத்தையும் ந சுரகனாகா விதுகு, சுரகணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ கூட்டங்கள், தேவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, 30 முக்கோடி தேவதைகள். இவங்க யாரும் பாத்தீங்க அப்படின்னா அறிய மாட்டார்கள். தேவர்களோட கூட்டங்கள் என்னுடைய பிரபாவத்தையும் உற்பத்தியையும் என்னுடைய குளோரிஸையும் அறிய மாட்டார்கள். ந மகரிஷயக விதுகு, மகரிஷிகளும் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் தபஸ் பண்றவங்க இருக்காங்க. அவர்களும் கூட பாத்தீங்கன்னா என்னுடைய உற்பத்தியையும் என்னுடைய குளோரிஸையும் அடைய மாட்டார்கள். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் ஆதிர் ஹி, ஹீனா ஏனெனில் அகம் ஆதிஹி, நான் பாத்தீங்கன்னா ஆதியாக இருக்கின்றேன். யாருக்கு ஆதியா இருக்கார்? ஆதி காரணம், மூல காரணமா நான் இருக்கின்றேன். யாருக்கு மூல காரணம்? தேவானாம் மகரிஷீனாம் ச சர்வஷக, எல்லா விதங்களிலும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் ஆதி காரணமாக நான் இருக்கின்றேன். இந்த மொத்த கிரியேஷனுக்கும் ஆதி காரணமா நான் இருக்கேன். கிரியேஷன்ல உள்ளவங்களுக்கு கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறவனை பாத்தீங்கன்னா தெரியாது. நான் பாத்தீங்கன்னா ஆதியில எப்படி இருந்தேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிருஷ்டிக்குள்ளார இருக்கிற மகரிஷிகளுக்கோ சிருஷ்டிக்குள்ளார இருக்கக்கூடிய தேவகணங்களுக்கோ பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, தேவதைகள்னா யாரு பார்த்திருக்கோம்? 33 தேவதைகளை பார்த்திருக்கோம். மெதுவா மெதுவா எல்லாம் சுருக்கி சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். அப்ப தேவதைகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த தேகத்துல இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கண்ணு காது மூக்குக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்போ வேக்கப்பாச்சு? இதெல்லாம் இதுல இல்ல, டீப் ஸ்லீப்ல இந்த இந்திரியங்கள் எதுவுமே இல்லைல்ல, மனசு இல்லை, இந்திரியங்கள்ல எதுவும் இல்லைல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்ல இருந்த நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. இத பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியுமா? நான் சுகமா தூங்குன அப்படின்றது ஒன்றும் தெரியாம நான் மட்டும் இருந்த அந்த தூக்கத்துல அந்த நானை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு தெரியாது, மூக்குக்கு தெரியாது, நாக்குக்கு தெரியாது. இதுல இருக்கிற தேவதைகள் எதுக்குமே தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாம் கிரியேஷன்ல வந்துருச்சு. வேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த நானோட ஒன்னும் தெரியலன்ற மாயா இருக்குல்ல, அதோட வெளிப்பாடுதான் இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம். அப்ப இதுல இருக்கிற அபிமானி தேவதைகளுக்கு பாத்தீங்கன்னா கிரியேஷன்ல இருக்கிறதுங்க, அதுங்களுக்கு கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஆத்மாவை பத்தி ஒன்னும் தெரியாது சார். மகரிஷிகளுக்கும் தெரியாது, அவங்களும் கிரியேஷனுக்கு உள்ளார இருக்காங்க, மாயையினால மூடப்பட்டவங்களா இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா தேவர்களும் ரிஷிகளும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிச்சு. அப்ப யார் சொல்லணும்? யார பத்தி யார் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை பத்தி தான் தான் சொல்லணும். அதனால்தான் அவர் ஆச்சரியர் சொல்றார் அகமாதிகி. நம்ம பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். முதல் மெடிடேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முதல் விஷயத்த சொல்றார் அகம் ஆதிகி. இதுதான் மெடிடேட் பண்றதுக்கான விஷயம். நம்ம எப்படி பாத்தீங்க அப்படின்னா மெடிடேட் பண்றதோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ணியிருக்கோம். அந்த விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்றதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், மாயை தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராம பூர்வ தாப்பிரி உபனிஷத்துல படிச்சு காட்டினேன், உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல படிச்சு காட்டினேன்.
நீங்க பூஜை பண்ணினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யம் கிடைக்கும். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடையலாம் பூஜையினால. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? வைராக்கியம் கிடைக்கும். வேற சொல்லு. ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணா வைராக்கியம் கிடைக்கும். ராமச்சந்திரமூர்த்தியை பூஜை பண்ணீங்கன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பூஜையெல்லாம் பண்ண போறல, போயிட்டா உட்கார்ந்து ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண போறோம். என்ன தியானம்? ஈஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டா அகமாதி. இதான் தியானம். ஈஸ்வரனை எப்படி பண்றது? நான் ஆதி. ஆதினா எங்க போகணும்? மெதுவா பாருங்க. வேக்கப் ஆயிட்டோம். இந்த தேகம் தெரியுது. அப்ப இது கிரியேஷனுக்குள்ளார இருக்கு. இது ஆதி இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இந்த தேகத்துக்கு ஆதி எது அப்படின்னா தேகம் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எது வேக்கப் ஆச்சு? இந்திரியங்கள். அப்ப தேகத்துக்கு ஆதி இந்திரியங்கள், இந்திரிய தேவதைகள். இந்த இந்திரியம் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எது வேக்கப் ஆச்சு? இதுக்கு ஆதி, இந்திரியங்களுக்கு ஆதி இருக்கா? ஆமா, இந்திரியங்களுக்கு ஆதி இருக்கு. மனசு. மனசும் வந்து பாத்தீங்கன்னா முதல் காரணமா இல்ல. மனசுக்கு முன்னாடி முதல் காரணம் வேற ஒண்ணு இருக்கு, புத்தி. புத்தியும் முதல் காரணமா இல்ல. புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா உண்டானது காரியம். அப்ப அந்த புத்தி எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா புத்தி உண்டாச்சு. ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம்ல. அப்ப ஒன்னும் தெரியலன்ற அவ்வியக்தம் மாயாதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய ஒன்னும் தெரியலன்றது கூட எங்க இருக்கு அப்படின்னா நானுக்கு மேலதான் இருக்கு. நானுக்கு மேல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுகமா தூங்குனேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணம். பராகதிகி மந்திரம் சொல்லுது. அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தோட எல்லையா இருக்கிறது. அந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கதி இல்ல, போக்குவரவு அதுக்கு மேல இல்ல. அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது ஆதியோ அதுதான் பகவான். பகவான் எப்படிப்பட்டவர்? ஆதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 இது இந்த தேகம், இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி இல்லை. இதுக்கு ஆதி இந்திரியங்கள். இந்திரியத்துக்கு ஆதி மனசு. மனசுக்கு ஆதி வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி. புத்திக்கு ஆதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல, அதுல இருந்தா வந்துச்சு. அந்த ஒன்னும் தெரியலன்றத அறியறது யாருன்னா அதுக்கு அதிஷ்டானமா நான் இருக்க. அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றது. இந்த இந்த சிந்தனைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேனலைஸ்டு திங்கிங். நீங்க மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல நடக்கும். வேதாந்தத்துல உபனிஷதங்கள்ல சாந்தோக்கியம், பிருகதாரண்யம் இதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மெடிடேஷன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் பாயிண்ட்ல நிக்கிறதுன்னு மெடிடேஷன் பண்றோம், விருத்தி நிரோதம் பண்றோம். எங்கெல்லாம் மெடிடேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் விருத்தி நிரோதம் நடக்குது இல்ல. விருத்தி நிரோதம் பண்றத வேதாந்தம் என்ன பண்ணாது? பிரிஸ்கிரைப் பண்ணல. கண்ண முடி உட்காந்துட்டு விருத்தி நிரோதம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்? நான் தோத்து போயிட்டே இருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி ரிலீஃப் கிடைச்சா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவானது இல்லை, அது மோட்ச காரணம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண ஈஸ்வர உபாசனை அப்படின்னு பேர். சகுண ஈஸ்வர உபாசனை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லுது. தியானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சிந்தனம், மானச சிந்தனம், தியானம். பின் பாயிண்ட்ல நிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அல்டிமேட், அது முடிவு. ஆனா ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேனலைஸ்டு திங்கிங்க்கு பேர் தான் உபாசனம் அப்படின்னு பேர். ஒரு விருத்தி பிரவாகம், ஒரு சிந்தன பிரவாகம், ஒரே விஷயத்தை பத்தின சிந்தன பிரவாகம் போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தியானம் அப்படின்னு பேர். என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா வந்து ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னு இந்த 10வது அத்தியாயத்தை சொல்ல போறோம். பகவான் என்னவா இருக்காருன்னா உபனிஷதங்கள் சொல்கிறது. பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்மயோ மனோமயா பிராணசரீரஹா பாரூபஹா. இந்த நாள் எப்பவுமே மனசுல வச்சுங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா வாங்மயம் அப்படின்னா எல்லா சப்தங்களா பகவான் இருக்கார். சப்தத்தை ப்ரொடியூஸ் பண்ற இந்திரியம், கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் பகவானா இருக்கார். அப்ப மெடிடேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ராம 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சப்தம் ப்ரொடியூஸ் ஆகுதா? ஆமா. அப்ப அது காரியம் தானே? ஆமா, காரியம்தான்.
அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு, பகவானோட லட்சணம் என்ன சொல்லியிருக்கு, அகமாதிகி. அப்ப இந்த சப்தம் பகவானா இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்தம் சொல்லி 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 எங்க ஒடுங்குதுன்னு பார்க்கணும். மனசு எங்க ஒடுங்கும் அப்படின்னா வாக்குல வந்து பாத்தீங்கன்னா சப்தம் ஒடுங்கும். இந்த வாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சப்தத்துக்கு ஆதி. அப்ப வாக் பிரம்மேதி உபாசித்த, நாம பிரம்மேதி உபாசித்த. முதல்ல நாமத்தை சொல்லி 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம 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 கிருஷ்ண 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 கோவிந்த 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 நமசிவாய 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 அப்படின்னு நாமத்தை சொல்றதுக்கு பேர் வந்து நாம பிரம்மேதி உபாசித்த. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாமங்களை ப்ரொடியூஸ் பண்ற, சப்தத்தை ப்ரொடியூஸ் பண்ற இந்திரியம் வாகிந்திரியம், வாக்கு பிரம்மேதி உபாசித்த, வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய். நாமத்தை முதல்ல உபாசிக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமத்தை ப்ரொடியூஸ் பண்ற வாக்கை பிரம்மம் என்று. அப்போ ஃபோக்கஸ் என்ன ஆகும்னா, எப்ப வந்து பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்லி 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 மெதுவா அடங்குற மாத்திரத்துல எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு அடங்குது, எந்த இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கவனம், ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற. வாக்குன்னா என்ன அப்படின்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வாக்கு பிரம்மேதி உபாசித்த. இதுக்கப்புறம் இந்த வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒடுங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேசுற வாக்கு இருக்குல்ல, இது எங்க ஒடுங்குது அப்படின்னா, பேசுனா வெளிப்படுது, பேசல அப்படின்னா அந்த வாக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மனசுல போய் ஒடுங்குது. வாக்கோட லயஸ்தானம் இது அப்படின்னா மனசு. மனோ பிரம்மேதி உபாசித்த. இந்த வாக்கிந்திரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லயஸ்தானம் ஆதி காரணம் மனசு. மனசுல இருந்து இந்திரியம், இந்திரியத்திலிருந்து தான் சப்தங்கள் வருது. அப்ப மனோ பிரம்மேதி உபாசித்த, மனதை பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக. ஏன்னா மனசுதான் ஆதி காரணம் இந்திரியங்களுக்கு. அப்ப மனசுல வர தாட்டை வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மனோ பிரம்மேதி உபா. மனசுல வர்றது எல்லா தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா, மனசுல இருந்து வரக்கூடிய தாட்டெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு, மனசுதான் ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்க. மனசுல இருக்க தாட்ல எதுவும் காரியம் பண்ணக்கூடாது, வாண்டட் அன்வான்ட், ஐயோ இது மாதிரி தாட்டு வருது அதை தாட்டு வருது. மனசை பார்க்கறது தான் உபாசனம். மனசுதான் பிரம்மம், அதுல என்ன வந்தாலும் அதை பத்தி அக்கறை இல்லை. அதுக்கு அடுத்தது மனசு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க 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 வந்து பாத்தீங்கன்னா மனசை பார்க்கறதையே அபியாசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மெதுவா 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா லயமாகும். விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் எல்லாம் கம்மியாய் 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 மனசையே பார்க்கணும். மனசுல என்ன வருதுன்னு பார்க்க கூடாது, மனசையே பார்க்கணும். அந்த மனசையே பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு ஆதி காரணம் எது அப்படின்னா புத்தி. புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு ஒடுங்கும். புத்தியில ஒடுங்கும் போது என்ன இருக்கும் சுவாமினா, இந்த நீங்க பார்க்குற அந்த வெறும் தாட் எதுவுமே இல்லாம நிராகாரமா தாட்லெஸ்ஸான மனசாச்சுன்னா அதான் புத்தி. தாட் இருந்தா மனசு, எப்ப தாட் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகுதோ அப்ப வந்து அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்தியா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த புத்திக்கு எது காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, புத்திக்கு ஆதி காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். அந்த புத்திக்கு பேஸா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணம், சூத்திராத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணன். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, அந்த பிராணனை மட்டுமே பார்க்க ஆரம்பிக்கிறது, சுவாசத்தையே பார்க்க ஆரம்பிக்கிறது. அந்த பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராண சரீரக. பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிராணனும் பகவான் இல்ல. பஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரீரம் எதுனா நூறு சரீரம். பஞ்சுக்கு சரீரம் எது? நூறு. பஞ்சு எப்படி வெளிப்படுது? நூலா வெளிப்படுது. அதே மாதிரி இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சுத்த சைத்தன்யத்தோட சரீரம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு சரீரம் தான். பிராணனுக்குள்ளார இருக்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அப்ப பிராணனுக்குள்ளார எது இருக்கு அப்படின்னா, பிராணனை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் பிராணனை பார்க்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனை பார்க்கிறது நான் தான். பிராணனுக்குள்ளார யார் இருக்கா? நான் தான். அந்த நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகமாதிகி. நானுக்கு மேல ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்டா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தோட எல்லையா இருக்கு. நீங்க இந்த ரிட்டர்ன் பேக் போயிட்டு ஆதி காரணம் ஆதி காரணம் ஆதி காரணம் போனீங்கன்னா இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. காஸ்டா
காஷ்டானா அதுதான் எல்லை, பார்டர். அதுக்கு மேல பார்டர் இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பராகதி, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கதி போக்கிடம் இல்லவே இல்லை. அப்போ ஒரே ஒரு சப்தம், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொன்னேன். இது மாதிரி ஒரே ஒரு சப்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் விருத்தி நிரோதத்தை பண்ணணும்னு நான்ல நிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கனாலும் முடியாது. அதே நேரத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித்ரா பண்ணிக்கிட்டே உள்ள போனீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் 25 நிமிஷம் அரை மணி நேரம் ஒவ்வொன்றுத்துலையும் நின்று உள்ள டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணமா இருக்கிற நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட முடியும். அப்ப வந்து சேனலைஸ்டு திங்கிங் பண்ணி 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 கடைசியில என்ன ஆயிடும், அந்த கோருக்கு வந்து பாத்தீங்கன்னா மையப்புள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட முடியும் நமக்கு. அப்போ டாட்டுக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு சின்ன ரவுண்டு சின்ன ரவுண்டு சின்ன ரவுண்டு சின்ன ரவுண்டு சின்ன ரவுண்டு அப்ப லாஸ்ட் ஒரு டாட். அப்போ அந்த திங்கிங்க்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷனுக்கு அந்த திங்கிங்க்கு பேரு தான் என்னது பேரு, வேதாந்தத்துல உபாசனை அப்படின்னு பேர், சகுண பிரம்ம உபாசனை. அப்போ முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் மெடிடேட் பண்ணணுமோ முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அகம் ஆதிகி மெடிடேஷன் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார் நமே விதுகு, நமே விதுகு ந ஜானந்தி. விதுகுனா என்ன அர்த்தம், அறிவதில்லை. யார் அறிவதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரகனாகா, சுரகணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதில்லை. ஏன் அறிவதில்லை சுவாமி அப்படின்னா பிரம்மாதயக, யாரு சுர கூட்டங்கள்னா யாரு, பிரம்மா முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதில்லை. கிந்தே ந விதுகு, எந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அறிவதில்லை அப்படின்னு கேள்வி கேட்டா மம பிரபவம், எதை அறிவதில்லை, கிந்தே ந விதுகு, எதை அவர்கள் அறிவதில்லை. தேவ கூட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மம பிரபவம், பிரபாவம். ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், மம பிரபவம் பிரபாவம்னு போட்டார். பிரபாவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபு சக்தி அதிசயம். பிரபுவோட சக்தி இருக்கு பாத்தீங்களா, பிரபு யாரு, சுவாமி சைத்தன்யம். அவரோட சக்தி எது, மாயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மாயா சக்தியை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதிசயத்தை, ஒப்பில்லாத வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சக்தி சாமர்த்தியத்தை அவரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிய மாட்டார்கள். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், முதல்ல பிரபாவம்னு போட்டார். பிரபாவம்னா என்ன அர்த்தம், பிரபவத்துக்கு அர்த்தம் பிரபாவம் போட்டார். பிரபாவம்ன்றதுக்கு அர்த்தம் அவருடைய வெளிப்பாடு. எது வெளிப்பாடு அப்படின்னா எது வியக்தமாகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா மாயா, அற்புதம், ஐஸ்வர்யம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிசயம், பிரபு சக்தி அதிசயம். அவருடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னா ஒப்பில்லாத சக்தி, மாயா சக்தி. இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சக்தி தான். முதல்ல வந்து ஐஸ்வர்யம், மாயா, விபூதியை சொல்லிட்டார். பிரபாவம்ன்றதுக்கு அர்த்தம் விபூதி. ஆச்சாரியர் சொல்றார் அத்தவா, அல்லது வேற ஒரு மீனிங் எடுக்கலாம், பிரபவம். பிரபவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரபவனம், உற்பத்தி. பகவானோட உற்பத்திக்கு பேரு பிரபவம்னு பேரு. பிரபாவம்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அவருடைய வெளிப்பாடு ஐஸ்வர்யம். இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோட வெளிப்பாடு. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தேவ கூட்டங்கள் அறியாது, தேவர்கள் அறிய மாட்டார்கள். ந அபி மகரிஷையோ பிருகு ஆதையோ விதுகு, பிருகு முதலிய மகரிஷிகளும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிய மாட்டார்கள். என்னுடைய பிரபாவத்தையும் என்னுடைய மாயா சக்தியையும் அறிய மாட்டார்கள். இதுக்குதான் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. காக்க புஜண்ட முனிவரோட ஸ்டோரி சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. நாரத மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாரத மகரிஷி வந்து கேட்கிறார், உன்னுடைய சுவாமி நான் உனக்கு ரொம்ப சிறந்த பக்தனா இருக்க, உன்னுடைய மாயையை காட்டு அப்படின்னு காட்டுன்னு சொன்ன மாத்திரத்துல பார்க்கலாம், சமயம் வரும்போது உனக்கு காட்டுறேன்ப்பா. அதெல்லாம் பார்க்க முடியாது. இல்ல நான் உங்களுக்கு பெரிய பக்தன், நான் என்ன மாதிரி பக்தன் யார் இருக்க முடியும், நாரத மகரிஷி மாதிரி. அதனால எனக்கு நீங்க காட்டியே ஆகணும், உங்க மாயா சக்தி எனக்கு காட்டுங்க அப்படின்னு. காட்டுங்கன்னு சொன்னோன்னு ஒரு முறை என்ன பண்றாரு, அப்படியே ஒரு நகர்வலம் போறாங்க. நம்ம அப்படியே போயிட்டு வருவோம் அர்ஜுனா அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு போறாரு. காடு மலை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நல்ல வெயில் காலம். ஒரு மரத்தடியில வந்தோன்னு சுவாமி சொல்றார், ஏய் நாரதா ரொம்ப தாகமா இருக்கு, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் தண்ணி எங்கேயாவது இருந்தா கொண்டு வா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, நாரதர் நான் இந்த மரத்தடியிலேயே இருக்க, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அர்ஜுனன் என்ன பண்ணா,
மெதுவா வந்து தேடி தேடி போகும்போது ஒரு சின்ன கிராமம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த கிராமத்துக்குள்ளார என்ட்ரு ஆகும்போதே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போய் அம்மா அம்மா அப்படின்னு கேட்கறான். தண்ணி கேட்கறது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு. ஒரு நல்ல யவ்வன சுந்தரியா சௌந்தரியமா இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வருது. ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா லவ் அஃபெக்ஷன் வந்துருச்சு. பார்த்த உடனே காதல். அப்ப காதல் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிட்டாரு, மறந்து போயிட்டார், கிருஷ்ணனை மறந்துட்டார். கிருஷ்ணனை மறந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே லவ்ஸ் ரொமான்டிக் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கானே பையன் சௌந்தரியமா, இவரு நாரதர் ரொம்ப சௌந்தரியமா இருப்பார். அப்ப நாரதர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காரு, அருமையான மாப்பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ மாத்தி சொல்றேன் பாருங்க, நான் வந்து நாரதர் அர்ஜுனன் இல்ல, நாரதர், அர்ஜுனன் கதை வேற. ஆமாமா நாரதர் தான், நான் அர்ஜுனனை பத்தி பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நாரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சௌந்தரியமா இருக்கணும்னு நம்ம அப்பா அம்மா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டானே அப்படின்னு என்ன பண்றாங்க, கட்டி வச்சிடறாங்க. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி சௌக்கியமா நாரதரும் குடும்பம் நடத்திட்டு இருக்கார். குழந்தைங்க எல்லாம் பிறந்தாங்க, வருஷங்கள் ஆச்சு. பேர குழந்தைங்க எல்லாம் பிறந்தாங்க, வருஷங்கள் ஆச்சு. நல்லா தாத்தாவாயிட்டார். காலங்கள் போயிட்டே இருக்கு. ஒரு வாட்டி ஊருக்குள்ளார ஒரு நதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளட் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சோன்னு ஐயோ எல்லாம் ஊர்லாம் அடிச்சுட்டு போகுது அந்த தண்ணியில, வெள்ளத்துல. அப்ப வந்து என்ன பண்றாரு, தன்னோட மனைவியை பிடிக்கிறாரு, பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தன்னோட பசங்கள் எல்லாம், பெண்ணுங்களையும் பிள்ளைங்களையும் பிடிக்க முடியல. ஒரு பேர குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல ஒரு குழந்தை, இந்த ஷோல்டர்ல ஒரு குழந்தை, ஒரு குழந்தைய தலையில அப்படின்னு வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய் அடிச்சுட்டு போறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரா போறாங்க. அப்புறம் பேர குழந்தையும் ஒவ்வொருத்தனா கீழே விழுந்து போறாங்க. தலையில இருக்கிறவனை பிடிக்கலான்னு பார்த்தா தலையில இருக்கிறவனும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போறான். ஐயோ கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டோன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. மரத்தடி இருக்கு, கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கார். என்ன நாரதா, என்ன எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கொண்டு வரேன்னு போனேன், என்ன வெறும் கையோட வந்திருக்க அப்படின்னு. தண்ணி கொண்டு வந்து அப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இப்பதானே போன, நீ வெறும் கையோட வந்திருக்க. அப்ப அவருக்கு எல்லாம் தெரியுது, என்னன்னு எல்லாம் மாயாவா தெரியுதா. ஐயோ என்னோட மாயையை பாத்தியா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா மாயைனா எப்படிப்பட்டது அப்படின்னு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் காலம் வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோடி ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் க்ஷணமாத்திரம். ஆனா அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சுகம் துக்கம் மோகம் எல்லாம் கடந்து போகும். இதே வந்து பாத்தீங்கன்னா நாரத மகரிஷி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி அறிய மாட்டார்கள். அவரால் புரிஞ்சிக்கவே முடியல, நாரதரால வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியல இது என்னன்னு. அதே மாதிரி காக்கபுஜின்ற முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ராமர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறார். ராமர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்கபுஜின்ற முனிவர் என்ன பண்றார், ராமா நான் வந்து உன்னுடைய மாயையை பார்க்கணும், எனக்கு காட்டு அப்படின்றார். இல்ல முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது, என்னுடைய மாயையை அறிய முடியாது அப்படின்னு. இல்ல நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவர் என்ன பண்றார், ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பார்வையை மறைச்சி இந்த அண்ட பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாரு. காட்டும் போது தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை கோட்டி பிரம்மாண்டம்னு தெரியுது. அனந்த கோட்டி பிரம்மாண்டம்ன்ற அனந்த கோட்டி பிரம்மாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி பூமிகள் இருக்கு. அனந்த கோட்டி பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ராமர்கள், பாலராமரா ஆயிரக்கணக்கான ராமர்கள், பட்டாபிஷேக ராமரா ஆயிரக்கணக்கான ராமர்கள் வந்து பாத்தீங்கன்னா யுத்த பூமியில இருக்கிற ராமரா, ஆயிரக்கணக்கான ராமர்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வந்து சீத்தையோட வனவாசம் போயிட்டு இருக்க ராமரா. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பாக்குறாரு. பார்த்தா இவருக்கு புரியல, என்ன புரியல அப்படின்னா யாரு உண்மையிலேயே ராமர், இவரு இப்ப என் முன்னாடி நிக்கிறாரே இவர் ராமரா இல்ல இது இத்தனை ராமர்கள் இருக்காங்களே என்ன அப்படின்னு அவருக்கு புத்தி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். டக்குன்னு வெளியில வந்த பாத்தியா என்னோட மாயை அப்படின்னு. அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜெகத்து தான் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல இது மாதிரி அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாயினால வந்து பாத்தீங்கன்னா கல்பனை செய்யப்பட்டதா இருக்கு. அப்ப இந்த மாயை வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாது. இதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமன்யு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பண்ற, எனக்கு அபிமன்யு திரும்ப கொண்டு வா, நீதான் ஈஸ்வரன் ஆச்சு, மலையெல்லாம் தூக்குன அரக்கர்கள் எல்லாம் கொண்டு உன்னதான் ஈஸ்வரன் எல்லாம் சொல்றாங்க, என் பையன் திரும்ப வேணும், எனக்கு அபிமன்யு திரும்ப கொண்டு வா அப்படின்னு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வா போலாம் அப்படின்னு சொர்க்கத்துக்கு கூட்டு போறாரு. சொர்க்கத்துக்கு கூட்டு போ மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷ்ணு ஒருத்தர் இருக்காருங்க. இவர் கூட்டு போற இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் பயந்து ஒளிஞ்சு இருக்கிறான். நரகத்தெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இவருக்கு பயம் வந்துடுது, கம்பனம் வந்துடுது.
கிருஷ்ணர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி, நம்ம எல்லாம் நாயை பார்த்தா வீட்டுல அம்மா பின்னாடி போய் முந்தானையை பிடிச்சிட்டு ஒளிஞ்சுப்போம் சின்ன வயசுல. வாடா வாடா பயப்படாம வாடா அப்படின்னா பின்னாடி நாய்க்குட்டியை பார்த்தாவே நமக்கு பயம் வந்துடும். அது மாதிரி அர்ஜுனன் என்ன பண்றான், ஒளிஞ்சுக்கிறான் பின்னாடி. அதுக்கப்புறம் நீட்டா கூட்டு போனா ஒரு பெரிய ராஜ்யசபா இருக்கு. அதுல பார்த்தா பெரிய ஆசனம் போட்டிருக்கோம். அந்த ஆசனத்துல ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்காரு. எங்க பிரம்மலோகத்துல உட்கார்ந்துருக்காரு. இவன் பாக்குறான் கிருஷ்ணரும் இது வேற. அங்க வந்து பாத்தீங்கன்னா சாரூபியத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட சரூபத்திலேயே அவரோட ரூபத்திலேயே ஏகப்பட்ட பேர் திரியிறாங்க. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை கெட்டியா பிடிச்சிருக்கு. கிருஷ்ணர் மாதிரியே நிறைய பேர் இருக்காங்களே, இங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. சாரூபியம்னு பேர் பிரம்மலோகத்துல. மேல அந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்க சுவாமி பார்த்தா பெரிய ஆளா வந்து ஒரு விஷ்ணு உட்கார்ந்துருக்காரு. அவர் கேட்கிறாரு, யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு. கிருஷ்ணரை பார்த்து அப்படி கேட்கிறாரு, யார்ப்பா நீ அப்படின்னு. இந்த பிரம்மாண்டத்துல அவர் ஐடி சொல்றாரு. இந்த பிரம்மாண்டத்துல இந்த சதுர்யுகத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பிறந்திருக்கேன் கிருஷ்ணர் நானு. இவன் அர்ஜுனன். போர் நடந்துகிட்டு இருக்கு. போர்ல வந்து பாத்தீங்கன்னா அபிமன்யு செத்து போயிட்டான். அந்த அபிமன்யை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறதுக்காக நாங்க 2 பேர் வந்திருக்கோம். யாரங்கே அப்படின்னு கையடிச்சு கூப்பிட்டாரு. வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் அவர் மாதிரியே 2 பேர் வராங்க. சாரூபியத்துல இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஏதோ அபிமன்யு வேணுமா, போய் கூப்பிட்டு போய் அனுப்பி வைங்க அப்படின்னு. இவங்க 2 பேர் போறாங்க. 2 பேர் போனா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அபிமன்யுகள் குவிஞ்சு கிடக்குறாங்க. அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, முடிஞ்சா உன்னோட அபிமன்யுவை நீ எடுத்துட்டு. அர்ஜுனன் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்தா தன்னோட பையன் அபிமன்யு யாருன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியல. வெறும் கையோட 2 பேரும் என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, என்னுடைய மாயையை பாத்தியா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இல்யூஷன். அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்குமா? நான் தெரிஞ்சுக்க முடியவே முடியாது. இந்த மாயையை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகரிஷிகளோ இல்ல தேவர்களோ வந்து பாத்தீங்கன்னா அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கஸ்மாத் தே ந விதுகு பாடத்துக்கு வந்துரு. கஸ்மாத் தே ந விதுகு இது உச்சியதே. எந்த காரணத்தினால அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கஸ்மாத் காரணம், எந்த காரணத்தினால தே மகரிஷிகளும் தேவகணங்களும் சுரகணங்களும் ஏன் அறிய மாட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உச்சியதே சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அகம் ஆதி, வேற எதுவும் இல்லப்பா, நான் தான் ஆதி காரணம். ஆதி காரணம் நான் தான். ஆதிஹி அப்படின்னு அர்த்தம் காரணம். ஆதினாவே காரணம். ஹி ஏனெனில் யஸ்மாத் தேவானாம் மகரிஷீனாம் ச சர்வசக சர்வ பிரகாரைஹி அகம் ஆதிஹி காரணம். எல்லா விதங்களிலும் எல்லாத்துக்கும் எல்லா விதங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் முழு முதற் காரணமாக இருக்கின்றேன். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதி காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஃபார்வேர்ட்ல போனீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியாது, பேக்வேர்ட்ல வரணும், ரிட்டர்ன் வரணும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா லய பிரக்கிரியா அப்படின்னு. ஈஸ்வரனை அறியறதுக்கான ஒரே பிரக்கிரியா, ஒரே மெத்தட் என்னன்னா ஆதி காரணத்துக்காக. இப்ப நான் உங்களுக்கு சொன்னல ஆதி காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கணும். இந்திரியங்கள் அந்த மனசுக்கு ஆதி வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு ஆதி வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம், அவ்யக்தத்துக்கு ஆதி ஈஸ்வரன். அப்ப அந்த தூக்கத்துக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு புத்திக்கு ஆதிக்கு போனீங்கன்னாவே அறிய முடியுமா? புத்திக்கு போயிட்டீங்கன்னாவே இந்த லோகம் எல்லாம் எண்டுக்கு வந்துடும். புத்தியில இருந்து தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப் போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்திரியங்கள் இருக்கா, மனசு இருக்கா, புத்தி இருக்கா டீப் ஸ்லீப்ல? இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்ற தத்துவம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்ற தத்துவம் ஈஸ்வர தத்துவம் தெரியவே தெரியாது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி போனீங்கன்னா இந்த லோக்கத்தில் ஈஸ்வரனை அறியவே முடியாது. பின்னாடி கழுத மாதிரி போகணும். சாதகன் என்னவா இருக்கணும்? கழுத மாதிரி இருக்கணும். எங்கள் ஆச்சரியர் சொல்லுவார், கழுதையா மாறணும் சாதகன். முன்னாடி போனீங்கன்னா சம்சாரம், பின்னாடி போனீங்கன்னா சம்சார நிவர்த்தி. ஆதி காரணத்தை அறியணும், மற்றவர்கள் யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு இந்த 2வது மந்திரம் முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண.